ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஆந்திரா ஸ்டைலில் ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் பண்ண போகிறோங்க. இந்த சில்லி சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அதுவும் ஃபார்ம் டு பிளேட்னு போட்டிருக்கோம் இல்லையா, நாம் மாடி தோட்டத்தில் பறித்த மல்லித்தலை, பச்சை மிளகா, புதினா தலை இதெல்லாமே வச்சுட்டு நம்ம இதை செய்ய போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ மல்லித்தலை இது மாதிரி பறிச்சுக்கலாங்க. நம்ம மல்லி வளர்ப்பு பற்றி வீடியோ போட்டிருக்கோம், ஏன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த மல்லி செடி இந்த பக்குவத்தில் நம்ம பறித்து சமையல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம இப்போ மல்லித்தலை பறிச்சுக்கலாங்க. உங்கள்கிட்ட இது மாதிரி தோட்டத்தில் மல்லித்தலை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடையில் வாங்கினா மல்லித்தலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய தொட்டியில் போடணும் கூட இல்லைங்க, நம்ம சின்ன தொட்டியில் கூட நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி போட்டுட்டு நம்ம முளைக்க வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டில் பறித்த மல்லி எந்த ஒரு சமையலுக்குமே நம்ம பறித்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதுவும் இந்த சிக்கன் செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன், சிக்கன் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் பறித்த மல்லி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு மல்லி பறிச்சாச்சு, கொத்தமல்லி தலை பறிச்சுட்டு இப்போ வந்துட்டு புதினா இலை பறிச்சுக்கிற போகிறோங்க. இந்த புதினாவும் அதே மாதிரி தான், சின்ன குச்சி நம்ம அந்த இலையெல்லாம் ஆஞ்சிட்டு அந்த குச்சி நட்டு வச்சாலே நிறைய வந்துடும். இப்போ இவ்வளோ புதினா இருக்கு இல்லையா, இதுலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிறைய பறிச்சாச்சுங்க. பறிச்சுட்டு இந்த இலைகளை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான இலைகள்லாம் பறிச்சுட்டு விட்டுட்டு இது திருப்பி மலைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு முளைச்சி வந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம புதினா தலையும் பறிச்சுக்கலாம். இதுவுமே ஒரு சின்ன தொட்டியில் கூட வைக்கலாங்க. நம்ம பச்சை மிளகா பறிச்சுக்கலாம். அதுவும் தோட்டத்திலே பறிச்சுட்டு நம்ம சமைக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகா பறிச்சாச்சு. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வதக்கிட்டு இந்த பச்சை மிளகா வந்துட்டு 10 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு வதக்கலாம். நான் வந்துட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது நம்ம அப்படியே அரைச்சி ஊற்றுறதை விட நம்ம வதக்கிட்டு அரைச்சி ஊற்றினா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ புதினா, மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் இதோட சேர்த்துக்க போகிறோம் கழுவிட்டு. இது எல்லாமே நம்ம கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்குன பச்சை மிளகா, வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ மிக்ஸி வந்துட்டு லைட்டாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதே பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இந்த சின்ன கரண்டியில் 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்துட்டு 50 மில்லிகிராம் இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ கொஞ்சமாக நம்ம இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பட்டை இலைகள், பூண்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வரும் முன்னாடியே இந்த பட்டை இலைகளை சேர்த்துக்கலாம், பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது அதிக நேரம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்க சொன்னால் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிடணுங்க. இப்போ வந்துட்டு பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்துட்டு நான் 2 பெரிய பூண்டு பற்கள் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 5 பூண்டு பற்கள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் லைட்டாக வந்த உடனே இந்த தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம்.
தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கின பின்னாடி நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்ல ஒரு ஜூஸியான பதம் கிடைக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மசிஞ்சும் வந்துடும் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே. இந்த டைம் வந்து நான் சிக்கன் கழுவிட்டு சேர்த்துட்டேன், அது உங்கள்கிட்ட காட்டலை. இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு சிக்கன் சேர்த்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சலசலம் கொதித்து வதங்கி வந்துடுச்சு. சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆந்திரா சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.